அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களெல்லாம் பாருங்களேன், ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறாங்கன்னா எல்லாருமே சொல்கிறது தாவேக்கா அதிமுக கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி தான் பேசுகிறாங்க. யார் யார் எப்படி பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்தோர் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே ஆர்பி உதயகுமார் சொல்லியிருந்தார், திமுக ஒரு வலுவான ஒரு கூட்டணியில் இருக்குது, தாவேக்கா அதிமுகவோட சேர்றதான் நல்லது, தப்பித்தவறி 2026 திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா தாவேக்காவை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு பேசினார். செல்லூர் ராஜு என்ன சொன்னார், தாவேக்கா எங்கள் கூட்டணிக்கு வந்தால் தூக்கி வச்சு கொண்டாடுவோம் அப்படின்னு பேசினார். எடப்பாடி பழனிசாமியுமே ஒரு கூட்டத்தில் பேசும்போது அந்த தாவேக்கா கொடி அங்கே ஆடின உடனே அதை பார்த்து பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, அதிமுக தலைமையில் ஒரு வலுவான ஒரு கூட்டணி அமைப்போது அப்படின்னு சொல்லி அவரும் பேசினார். அதுக்கடுத்து ராஜேந்திர பாலாஜி சமீபத்தில் பேசியிருக்கிறாரு, அதிமுக கூட்டணிக்கு தாவேக்கா வர்றதான் நல்லது, எங்கள் பயிற்சி பெற்ற ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறோம், இந்த பயிற்சி பெற்ற நபர்களோடு நீங்களும் சேர்ந்து பயிற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறலாம் அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசியிருந்தார். ஏன் தாவேக்காவை இழுக்கிறாங்க அப்படின்னா, அதிமுகவினுடைய பெரும்பான்மை வாக்குகள் யாரை நோக்கி போகுது அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி தான், விஜயை நோக்கி தான் போகுது. இளைஞருடைய பலம் அதிமுகவுக்கு இல்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சது. இளைஞர்களுடைய வாக்கை தக்க வைக்க எடப்பாடி பழனிசாமி எந்த விதமான ஒரு முன்னெடுப்பு எடுக்கலை. இப்போ அதிமுகவில் இப்போ உறுப்பினர் சேர்க்கை நடத்தும்போது கூட இளைஞர்கள் வாங்க வாங்கன்னு அழைச்சாங்க. யாரும் அதிமுகவில் சேருவதற்கு அவ்வளவு ஆர்வம் காட்டலை. இப்போ இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சியை விஜய் ஆரம்பிச்சிருக்கிறார் அப்படின்னா இளைஞர்களுடைய செல்வாக்கு இருக்குது, ரசிகர்கள் செல்வாக்கு இருக்குது, அதை நோக்கி அவர் பயணிக்கிறார். திமுகவா தமிழக வெற்றி கழகமா அப்படிங்கிற களத்தை அமைச்சு நம்ம இப்படித்தான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவருடைய தேர்தல் வியூகம் அப்படி போகுது. அதிமுகவை ஒரு பொருட்டாகவே நினைக்கலைன்னு வச்சுங்களேன். இப்போ விஜய் அவர்கள் 2 மாநாடு போட்டிருக்கிறாங்க, ஒரு மக்களை போய் சந்திச்சிருக்கிறாங்க. அவங்க பேசும்போது பார்த்திங்கன்னா அதிமுகவை எந்த இடத்துலையுமே அதிகமாக விமர்சனம் பண்ணல. அவருக்கு தெரியும் அதிமுகவுடைய வாக்குகள் பெரும்பாலும் நம்ம பக்கம் வரும் அப்படின்ட்டு. எந்த நம்பிக்கையில் விஜய் இருக்கார் அப்படின்னா, நம்ம எம்ஜிஆரையும் தூக்கிட்டு வர்றோம், இங்கிட்டு அண்ணாவையும் தூக்கிட்டு வர்றோம், இவங்க 2 பேரையும் வச்சு தான் நம்ம மக்களை சந்திக்க போகிறோம், இவங்க 2 பேரும் நம்பி தான் எல்லாரும் பெரும்பாலும் பேசுகிறது என்ன, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அறிஞர் அண்ணா அப்படின்னு தான் நிறைய பேர் பேசுவாங்க. அப்படிங்கிறப்ப மக்களை கவரக்கூடிய இடத்துல நம்ம இல்லாட்டாலும் இந்த 2 தலைவர்கள் இருக்கிறாங்க, இவங்களை வச்சு நம்ம ஓட்டுகளை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையும் அறிஞர் அண்ணாரையும் தூக்கிட்டு வர்றார். 2 பேரையுமே நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஓட்டு விழுகும், அதிமுகவினுடைய பெரும்பான்மை வாக்குகள் நம்ம பக்கம் வந்துடும் அப்படின்னு தான் விஜய் அவர்கள் அதிமுகவை பற்றி எந்த இடத்துலையும் அதிகமாக விமர்சனம் பண்ணுறதில்ல. கடைசியாக 2வது மாநாடு மதுரையில் நடக்கும்போது தான் அவர் பேசினார், அதிமுகங்கிற கட்சி இப்போ பிஜேபியோட அடிமை கட்சியாக மாறிடுச்சு, அம்மா இருக்கும்போது ஒரு மாதிரி இருந்தது, இன்றைக்கி ஒரு மாதிரி இன்னொருத்தர் அடிமைப்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த விமர்சனத்தை மட்டும்தான் வச்சார். இப்போ ராஜேந்திர பாலாஜி என்ன பண்ணுறாரு, தாவேக்காவை வாங்க வாங்கன்னு சொல்லி அழைக்கிறார், நீங்கள் வாங்க வந்தால் தான் நல்லது அப்படின்ட்டு. அதிமுக எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி பாருங்களேன். இப்போ தாவேக்காங்கிற ஒரு கட்சியை நம்பி தான் இன்றைக்கி அதிமுகவே இருக்குது. அதிமுக வெற்றி பெறணும் வச்சுங்களேன், தாவேக்கா கூட்டணிக்குள்ளே வந்தால் தான் வெற்றி பெற முடியும். அந்த மாதிரியான ஒரு சூழல் தான். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையை நம்பி கூட்டணிக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க. இப்போ இந்த கரூரில் 41 பேர் மரணத்தை வச்சு இப்போ விஜயை நீங்கள் கூட்டணிக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் இழுக்கிறாங்க. கூட்டணிக்குள்ளே வந்துட்டால் நம்ம வெற்றி பெற்றலாம், நம்ம எம்எல்ஏவாயிடலாம், அமைச்சராகிடலாம், முதலமைச்சராகிடலாம் அப்படிங்கிற ஒரு கனவோடு தான் எல்லாருமே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி விஜயை நோக்கி அழைப்பை விடுறாங்க. இப்போ ராஜேந்திர பாலாஜி செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது கூட தாவேக்கா அதிமுகவோட கூட்டணி வைக்காத பட்சத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் குறையும், அது எந்த மாற்று கருத்துமே கிடையாது,
ஆனால் தாவேக்கா எங்களோட கூட்டணி வச்சா 220 சீட்டுகளை பிடிப்போம், அப்படி கூட்டணி வைக்கலை அப்படின்னா 150 சீட்டுகளை பிடிப்போம், எந்த இடத்துலையும் வந்து வெற்றியை வந்து பாதிக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 2021 சட்டசபை தேர்தலில் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்து தனியாக நின்றார். அப்போ அதிமுகவினுடைய வெற்றியை யார் தடுத்தான்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான். அங்கே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவங்களும் அதிமுகவுடைய தொண்டர்கள் தான். இப்போ விஜய் வந்து புதுசாக கட்சி ஆரம்பித்து 2026 தேர்தலில் சந்திக்க போகிறார். அதிமுகவுடைய பெரும்பான்மை வாக்குகள் விஜய்க்கு போகும். ஏற்கனவே டிடிவி தினகரன் அவர்களுக்கு போயிடுச்சு, இந்த வட்டம் விஜய் அவர்களுக்கும் போயிடும். அப்போ அதிமுக 2026 வெற்றி பெறுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல. இப்போ ராஜேந்திர பாலாஜி என்ன சொல்கிறாரு செய்தியாளர் சந்திப்பில், விஜய் வந்தால் 200 தொகுதி, வரலை அப்படின்னா 150 தொகுதி, ஆனால் வெற்றியை எந்த இடத்துலையும் பாதிக்காது, அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார். அப்படின்னா அந்த பேச்சு வந்து அவர்கள் பின்னாடி இருக்கக்கூடிய நிர்வாகிகளை சந்தோஷப்படுத்துறதுக்காக பேசின பேச்சா. எப்படி 150 தொகுதிகளை அவர் வந்து வெல்ல முடியும்? அதிமுக எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? திமுகவுடைய எதிர்ப்பு வாக்கு வாங்குகிற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்காரா அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் கிடையாது. அந்த எதிர்ப்பு வாக்கை பூரா வந்து ஒரு பக்கமாக திசை திருப்பவும் முடியாது. இப்போ தமிழக வெற்றி கழகங்கிற ஒரு கட்சி இருக்குது, இப்போ மாநில அந்தஸ்து பெற்ற நாம் தமிழர் கட்சி இருக்குது. அந்த எதிர்ப்பு வாக்குகள் வந்து அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் மக்கள் யாரை நம்புகிறாங்களோ அவங்கள நோக்கி தான் போகும். இப்போ எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சது ப்ளஸ்ஸா மைனஸான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிமுகவை பொறுத்தளவில் அது மைனஸ் தான். எடப்பாடி பழனிசாமி சில நிர்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு கூட்டணி வச்சாலுமே வெற்றி பெற முடியுமானா முடியாது. எல்லாரும் என்ன கணக்கு போடுறாங்க, 2024 பாராளுமன்ற தேர்தலில் எடப்பாடி 20% வச்சுருக்கிறாரு, என்டிஏ கூட்டணியில் 18 இருக்குது, மொத்தம் 38 ஆச்சு, திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் எப்படியும் ஒரு 10% ஒரு 5 வந்தால் கூட நம்ம வந்து 43% நம்ம வந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அந்த கூட்டணிக்குள்ளே யார் யாரெல்லாம் இருந்தாங்க முந்தி என்டிஏ கூட்டணியில், இப்போ யார் யாரெல்லாம் விலகி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா. இப்போ எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வைக்காதனால தான் அந்த 20% வாக்குகளும் பாராளுமன்ற தேர்தலில் விழுந்துச்சு. இன்றைக்கி பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிறதுனால அந்த வாக்குகளும் விழுக வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரியான ஒரு சூழல் தான். இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையை யாரும் நம்பலை. தொடர்ந்து நான் சொல்லிட்டு வர்றது என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஒரு சின்ன கட்சினாலும் நம்பி இருந்தால் அவங்க வந்து ஒரு கூட்டணிக்கு வந்திருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு சீட்டை வந்து ஒதுக்கி இருக்கலாம். இப்போ எந்த கட்சியுமே வந்து கூட்டணிக்குள்ளே வரலை. இப்போ ராஜேந்திர பாலாஜி சொல்கிறார்ல 150 சீட்டு நாங்கள் வந்து ஜெயிப்போம் அப்படின்ட்டு. இந்த 150 சீட்டு சொல்கிறது பார்த்திங்கன்னா கண்மூடித்தனமான ஒரு பேச்சு. 150 சீட்டு எந்த அர்த்தத்தில் ஜெயிப்பான்னு சொல்லி சொன்னார். அதில் ஏதாவது ஒரு வியூகம் வச்சுருக்காங்களான்னா, தேர்தலை பொறுத்தளவில் வியூகம் ரொம்ப முக்கியம், கூட்டணி அமைகிறது ரொம்ப முக்கியம். அந்த கூட்டணி அமைகிறதுலையும் எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த இடத்துல அவங்க கூட்டணி கட்சியில் கொடுக்கறது, நம்ம ஆட்கள் யாரை அந்தந்த இடத்துல நிப்பாட்டுறது, அந்த வியூகம் தேர்தல் பிரச்சாரம், இந்த வியூகங்கள்லாம் பார்த்தா கொடுக்கணும். சும்மா மொட்டையை தூக்கி 150 தொகுதியும் தூக்கி மக்கள் வந்து கொடுத்துட மாட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற சூழலில் இன்றைக்கி விஜயை நம்பி தான் அதிமுக அரசியல் பண்ணுது. எடப்பாடி பழனிசாமி ஒரு விதத்தில் திமுக ஜெயிக்கிறத ஒத்துக்கிட்டார். அவர் ஒரு மேடையில் கூட சொன்னார், ஆட்சி அதிகாரத்தை விட எனக்கு தன்மானம் தான் முக்கியம் அப்படின்னு வந்து பேசினார் இல்லையா. கட்சி எப்படி போனாலும் பரவாயில்ல, அதை பற்றி நமக்கு கவலையே கிடையாது, நமக்கு வந்து தன்மானம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பேசினார். கட்சியை பொறுத்தளவில் நீங்கள் தன்மானம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆளுமையாக இருந்து நீங்கள் தன்மானத்தை பார்த்தீங்கன்னா அதை மக்கள் வந்து ஏற்றுக்குருவாங்க. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வந்து ஒரு ஆளுமையாக இருந்தாங்க, அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு மக்கள் சப்போர்ட்டாக இருந்தாங்க, அதனால தான் வெற்றி மேல் வெற்றியை குவிச்சாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமினால் முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அப்போவுமே வந்து அவர் தோல்வி வந்து ஒத்துக்கிட்டார். ஆர்பி உதயகுமார் என்ன சொன்னார், திமுக வந்து வலுவான ஒரு கூட்டணியாக இருக்குது, முக ஸ்டாலின் அவர் வந்து சிறப்பாக வழிநடத்திட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி பேசும்போதே அவரும் வந்து தோல்வியை வந்து ஒத்துக்கிட்டார். இப்போ நயினார் நாகேந்திரன் வேறு என்ன சொல்லியிருந்தாரு, நமக்கு வந்து 2026 முக்கியம் இல்லை, பிஜேபியை பொறுத்தளவில் நம்ம வந்து சட்டசபைக்குள்ளே போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி அவங்களுடைய நிலைமை இருக்கிறாங்க. 2026 நமக்கு முக்கியம் இல்லை, 2029 தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் வந்து பேசுகிறாருன்னா, அப்போ அவரும் வந்து தோல்வியை ஒத்துக்கிட்டார். திமுக தான் வெற்றி பெற போகுது அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டார். இதையெல்லாம் மூடி மறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, முன்னாள் அமைச்சர்களை விட்டு ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தும் போதெல்லாம் விஜய் கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து அழைக்கிறாங்க. அதிமுக இன்னைக்கு பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா
தாவேக்காவோடு கூட்டணி வச்சா மட்டும்தான் வெற்றி பெற முடியுங்கிற ஒரு சூழல் வந்து உருவாயிருச்சு. எடப்பாடி பழனிசாமி தலைமையை நம்பவும் இல்லை. திடீர்னு பார்த்தீங்கன்னா மொட்டையடிக்க ஆரம்பிச்சிடறாரு. 2026 அம்மாவனுடைய ஆட்சி அமையணும் அப்படின்னு சொல்லிவிட்டு 26 பேர் வந்து மொட்டையடிச்சிருக்கிறாங்க. 2026 அதிமுக ஆட்சி அமைய. அப்போ எடப்பாடி பழனிசாமி மீது நம்பிக்கை இல்லாமல் தான் 26 பேருமே வந்து இன்னைக்கு கடவுளை நினச்சி, கடவுளே நீ காப்பாற்று, எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை சரியில்லை, நீனாவது அதிமுகவை காப்பாற்று அப்படின்னு சொல்லி 26 பேர் மொட்டையடிச்சிருக்கிறாங்க அதிமுக ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி. இப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு போகிறாங்கன்னா அப்போ இவங்களுடைய அரசியல் எதை நோக்கி நகருது அப்படின்னா, ஒன்று கடவுள் வந்து அதிமுகவை காப்பாற்றணும், இல்லைன்னா விஜய் வந்து அதிமுகவை காப்பாற்றணும். இந்த மாதிரியான அரசியல் தான் அதிமுகவில் ஓடிக்கிட்டு இருக்கு. நன்றி, வணக்கம்.